செபனியா 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட என்னென்ன காரியங்களை பேச போகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களாகிய யூத ஜனங்களை குறித்து அங்கே நாங்கள் 1-2 அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது சில சம்பவங்களை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் வாக்குத்தத்த ஆராதனையாக இருக்கிறபடினாலே அவைகளை குறித்து பாராதபடி நாங்கள் முன்னேறி செல்லும்படியாக நாங்கள் இன்றைக்கு செபனியா 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னது? கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஆமென். அதுதான் மிக முக்கியமானது. இந்த அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து இந்த வாக்குத்தத்தம் வருகிறது. ஆமென். அது வரைக்கும் ஆண்டவர் அந்த ஜனங்களை குறித்து கொஞ்சம் கோவப்படுகிறார், எரிச்சப்படுகிறார். ஆனாலும் அந்த ஒரு சிறு கூட்ட ஜனங்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அங்கே 9வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். ஆமென். அப்ப அங்க தேசத்துக்குள்ளே பலவிதமான சூழ்நிலை இருந்தபடினாலே இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வான்? நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நம்மவே இல்லையா, நம்ம செய்கிற பாவங்களை எல்லாம் என்ன செய்யறான்? ஆமென். அது மன்னிக்கிறவராக இருக்கிறார். அப்ப மனம் திரும்புகிற பொழுது நமக்கு மன்னிப்பு உண்டாகுது. ஆகவே அங்கே நாங்கள் பார்க்கிறோம். 15வது வசனம் சொல்லுது, அகற்றுகிறார். இந்த மாதத்தில் என்ன செய்கிறாரு? முதலாவது என்ன செய்கிறாரு? அகற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். 2வது என்ன சொல்றாரு? விலக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். 3வது என்ன சொல்லுகிறாரு? உன் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப இனி அவர் நடுவிலே இருப்பாரானால் நாம் என்ன செய்ய முடியாது? தீங்கை காண மாட்டோம். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, தீங்கு நம்ம என்ன செய்யாது? அணுகாது. காரணம் அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய நடுவிலே இருக்கிறார். அவர் ஒரு நடுவராக இருக்கிறார். அவர் நடுநிலை செய்கிறவராக இருக்கிறார். அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறார். பகையை எதிர்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஒற்றுமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். சபைக்குள்ளே ஆமென் பகை காணப்படக்கூடாது. சபைக்குள்ளே என்ன இருக்க வேண்டும்? ஒற்றுமை இருக்க வேண்டும். ஆமென். காரணம் என்ன? இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் என்ன செய்வேன்? உங்க மத்தியிலே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நாங்க நடுவிலே நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆகவே நாம என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதத்துல எப்படி இருக்கணும்? சொல்லுங்களேன், சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? சந்தோஷம். வாங்கி தெரிந்தா சொல்லுங்களேன். சந்தோஷமா இருக்கணும். ஆமென். யாராச்சும் சொல்றாங்களே, உங்களோட அம்மா அப்பா உறவுகள் யாராச்சும் வந்து உங்களோட இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கும்? ஐயோ வாங்க அப்படின்றோம். வந்து 1 வாரம் 2 வாரம் அதுக்கு பிறகு திருப்பி அனுப்பிடுவோமான்னு யோசனை வரும். ஆமென். ஆனால் இவர் அப்படிப்பட்டவர் இல்லைங்க. அவர் நன்மை செய்கிறவர். ஆமென் சொல்லுவார். ஆகவே அவர் சொல்லுகிறார், உங்கள் நடுவிலே நான் என்ன செய்வேன்? இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் நடுவில் இருக்கிறதா இருந்தா அப்ப பாருங்க எப்படி நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? சங்கீதக்காரன் சொன்னது போல நான் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆமென். வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தையிலே நிலைத்திருக்கணும். ஜெபத்திலே நிலைத்திருக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்தை பலப்படுத்த வேண்டும். ஆமென். அதே நிலையில் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆமென். உங்கள் தலை தூக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லு. நீங்கள் அதே நிலையில் இல்லாதபடிக்கு ஏதோ வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. 14வது வசனம் சொல்லுது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு அப்படிங்கிறாரு. ஆமென். அப்ப என்னது? ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி வந்தோன்னு என்ன செய்ய முடியும்? இந்த எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணோன்னு பாருங்க, ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துச்சு. என்ன சந்தோஷம்! அம்மாவே இல்லையா? போன் அடிச்சு கேட்குது, அங்கிள் ஜெபம் பண்ணீங்க, கேக் கொண்டு வருவோம் அப்படின்னு கேட்குது. ராமேன்னு சொல்லு. அதுபோல இந்த என்னது இவ்வளவு நேரம் ஆண்டவர் அந்த ஜனங்களை குறித்து விதவிதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த 3வது வசனத்து முதல் வசனம் சொல்லுது, இடுக்கன் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ அப்படின்னு தான் சொல்றார். ஆனாலும் ஆண்டவர் அதுக்கு பிறகு சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே நீ எப்படி வாழணுமா? அப்படின்னா என்னது? விடுதலையோடு கூட சபை இருக்க வேண்டும். ராமேன் சொல்ற சபைக்குள்ள விடுதலை இல்லாமல் இருக்கக்கூடாது. கட்டுக்குள் இருக்கக்கூடாது. ஆராதனை வேலை கட்டப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அவிழ்க்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ராமேன் சொல்லுங்க. நீங்க கட்டுக்குள்ள இருந்து நீங்க ஆராதனை பண்ணினா மற்றவங்களை கட்ட விழுக்க முடியாது. ஆமாவே இல்லையா?
பவுல் சொல்கிறான், நான் கட்டப்பட்டிருக்கிறேன், ஆனால் வசனம் கட்டப்படவில்லை. ஒரு ஆமீன். அதுபோல ஆமீன், வசனம் ஒரு நாள், வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, கட்டப்பட முடியாது. அதனால நீங்க தான் என்ன செய்ய வேண்டும், கட்டுகளை அறுக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமே. கொஞ்சம் வெள்ளனா ஜெயச்சந்திரன் வந்து எப்படி கை தட்டுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த கை தட்டுறது அவருக்கு ஒரு விசேஷம் இருக்கு. அந்த கைகளை ரெண்டு நீங்க தட்டுகிற பொழுது உங்களுடைய நாடி நரம்புகள், சதைகள், எலும்புகள் எல்லாம் என்ன உண்டாகும், ஒரு பலன் உண்டாகும். பிசிக்கலா உங்களுக்கு என்ன உண்டாகும், ஒரு சுகம் உண்டாகும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. காலையிலே வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க, மீன் கடையில வந்து உட்காந்துருக்கோம், அப்படி இருக்கக்கூடாது. அந்த நீங்க காலையில வர்றதே எதுக்கு, ஆராதனையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக. ஆமாவா இல்லையா? என் ஜனங்கள் அங்கிருந்து வர நேரமே அப்படிதான் வரணும், புத்திகளை சொல்லிக் கொண்டு வரணும். கடந்த 8 மாதங்கள் ஆண்டவர் என்ன செய்தாரு, எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆராதனையில வந்து அவன் கலந்து கொண்டு அவரை என்ன செய்ய வேண்டும், உங்க மன விருப்பத்தின்படியாக ஆராதனை செய்ய வேண்டும். ராமின் சொல்லுங்க. அதுதான் சொல்ற, சீயோன் குமாரத்தியே, இவ்வளவு நாள் எப்படி இருந்த, துக்கத்தோடு இருந்த, வேதனையோடு இருந்த, கண்ணீரோடு இருந்த, மன சஞ்சலத்தோடு கூட இருந்த, இன்றைக்கு சொல்றாரு, நான் நடுவிலே வரப்போகிறேன், உன் பிரச்சனையை தீர்க்கும்படி வரப்போகிறேன். நாம் சமாதான கேடான சூழலை மாற்ற விரும்புகிறேன். அதனால நீ இனி துக்க முகமா இராதபடிக்கு நீ என்ன செய்ய வேண்டும், கெம்பெரித்து பாடணுமா. ராமேன்னு சொல்லுங்க. அதுதான் மிக முக்கியமானது. ஆமே ஆமே. ஒரு சில சகோதரிகளை அப்பா வீட்டுக்கு போங்கன்னு சொன்னா எப்படி இருக்குங்க, ஏதாச்சும் ஒரு பஸ்ல சரி ஏறி போக பார்ப்பாங்க. ராமேன்னு சொல்லுங்க. இப்போ புருஷக்கார சொல்ல, நான் எனக்கு வர வசதி இல்லைம்மா, உன்னை பஸ்ல ஏற்றி விட, நீ போனா என்ன சொல்லுவாங்க, வேற எங்கன்னா போக மாட்டாங்க. ஆனா அப்பா வீட்டுக்கு போனா என்ன செய்வாங்க, சாரி ஏதாச்சும் பஸ்ல உடஞ்ச பஸ்லயாச்சும் ஏறி போயிட்டு என்ன செஞ்சுருவாங்க, போய் சேர்ந்து. ராமேன்னு சொல்லுங்க. இப்ப இது அப்படி அல்ல, அப்பா வரப்போகிறார். ராமேன்னு சொல்லுங்க. அதுதான் மிக முக்கியமானது. ஆமே, அதுதான் பெரிய ஒரு ஆசை. அதனால சொல்றேன், நீங்க வெறுமையா இருக்கக்கூடாது, சபை எப்படி இருக்கக்கூடாது. ஆமே, நாங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றோம், மகிமை ராஜா. ராமேன்னு சொல்லுங்க. அவர் சபைக்கு வருகிற போது சபையார் எப்படி இருக்கணும், துக்க முகமாக இருக்கணும், வீட்டுல இருக்க மாதிரியா இருக்கணும். எப்படி இருக்கணும், அப்படிதான் இவைங்க எல்லாம் சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து வர்றது இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளே என்னிடத்துல ஏன் அந்த பிள்ளைகள் எப்படி இருக்குங்க, கேறாங்க வரலாம் வந்தா உள்ளூர் ரவுண்ட் அடிப்பாங்க. ஆமா, உள்ளூர் எல்லாத்தையும் கெட் பண்ணுவோம், எல்லாரையும் ரெடி பண்ணி பெரிய இது. அது மாதிரி சபைக்கு வர்றவங்க இங்க எப்படி இருக்கணும், கெம்பீரமாக இருக்கணும். சொல்லுங்க. அதை விட்டுட்டு அப்படி சாரியை கூத்துக்கிட்டு அப்படியே வர்றது, ஆஸ்பத்திரி போய் மருந்து எடுத்து வர மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. சொல்றாரு சீயோன். அவன் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடுங்க, சொல்றாரு. ஒரு குட் நியூஸ் சொல்றாரு. நீங்க ஒரு நாள் எப்படி இருந்தீங்க, பயத்தோடு நடுக்கத்தோடு வேதனையோடு கூட இருந்தீங்க. இப்ப நான் என்ன செய்தேன், உங்களை சுத்திகரித்துட்டேன், ஆசைகளை எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன், மாற்றிட்டேன். இப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும், ஆமே, நீ என்ன எப்படி இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமே. 13 என்ன சொல்லுது, இஸ்ரவேலின் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, இல்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. சொல்றாரு, கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆமீன் சொல்லு. சபைக்கு வருகிறவங்க என்ன கண்டுபிடிக்க முடியாது. ஆமை, வஞ்சகம் இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது, போராமை இருக்கக்கூடாது, மற்றவர்களை குறித்து குறை சொல்லக்கூடாது. அநேக நேரங்களில் நம்ம நல்ல சபையில வர்றீங்க, வார்த்தை கேட்கறீங்க, ஆவியில நிரம்புறீங்க, அபிஷேகம் பெறுறீங்க. ஆனால் முடிவு வந்து எப்படி ஆகிடுது, ஆவியில ஆரம்பித்து எதுல முடியறீங்க, மாமிசத்துல. இந்த கேட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாலே அப்படியே என்ன செய்யறீங்க, அது வேண்டாம், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ராமின்னு சொல்லுங்க. ரொம்ப கவனமாக இருக்க, கவனமா இருங்க, ஒற்றுமையா இருப்பாங்க, ஒரு தாய் பிள்ளை போல இருப்பாங்க. இஸ்ரவேலின் மீதியானவர்கள் அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயிலை கண்டுபிடிக்கப்படுவதில்லை, அவர்கள் தங்கள் பாருங்க சொல்றாங்க, அவர்கள் தங்களை பாருங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வராது. ஆமாவே இல்லையா? இந்த பிரச்சனை இப்படி விட்டுறணும். அதுக்கு பிறகு காது வச்சு கண்ணு வச்சு யாரு எவருன்னு யாரும் சிஏடி வேலையெல்லாம் பார்க்காதீங்க. இது இதோட முடிஞ்சு போச்சு. இது பெருசா எடுக்காதீங்க. ஆனால் சபைக்கு வருகிற ஜனங்களாகிய நீங்க அன்பு பிள்ளைகள், என் பிள்ளைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாதீங்க, தேவையில்லாம ஒருத்தருக்கு குறை சொல்லாதீங்க. அது ஒரு பொல்லாத ஆவி. அது கடைசியில சபையை அப்படியே இல்லாம ஆக்கிறோம். அப்படியே சபைக்கு நிறைவு வரவே முடியாது. அதுதான் குறை. பாருங்க, ஒவ்வொரு முறையும் பாருங்க, வாராங்க, ஒரு குறிப்பிட்ட நன்மையை பெறாங்க, அப்படியே போயிடுறாங்க. அதுக்கு இடம் கொடுக்காது.
வளர்ச்சி அடைங்க, சபைக்கு அடுத்த கட்டத்துக்குள் வாங்க. அப்பதான் உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கு. ஆகவே தான் சொல்லுகிறார், அவர்கள் புசித்து படுத்துக் கொள்வார்கள். ஆகவே சீயோனே கெம்பீரித்து பாடு, ஆர்ப்பரியுங்கள், நீ முழு இருதயத்தோடும். ஆமென். அப்ப எப்படி இருக்கணும்? நீங்க முழு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் எப்படி இருக்கிறாரு? ஆமென். அந்த வார்த்தை நிறைவேற்றுவதற்காக இருக்கிறார். ஆகவே நாங்கள் சில காரியங்களை செய்கிறபடினாலதான் நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைவாய் வராததுக்கு காரணமே இப்படிப்பட்ட காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிற பொழுது 40 நாட்களுக்குள்ள என்ன செய்ய முடியணும்? கானானுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அப்படி போனா இன்னும் ஈஸியா போயிருக்கு. ஆனால் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க இருந்தாங்க? முறுமுறுத்தவர்களும் வணங்கா கழுத்துவமா இருந்தபடினால கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியல? வாக்குத்தத்தை நிறைவேறல. அம்மாவே இல்லையா? 2 பேருக்கு தான் வாக்குத்தத்தை நிறைவேறுகிறது. யாருக்கு? காலேபுக்கும் யோசுவாவுக்கும். மத்த எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு நீங்களும் நான் எங்க போகணும்? ராஜ்யத்துக்கு போகணும். ராமின் சொல்லுங்க. சும்மா சபைக்கு வந்து வனாந்திரத்தில் நடந்து அங்க எல்லாம் சாப்பாடு கொடுத்தார். அம்மாவும் இல்லையா? அது மாதிரி சபைக்கு உங்களுக்கு எல்லாம் கிடைச்சி கடைசி போக வேண்டிய இடத்துக்கு போகாம இருந்தா சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? பாடி ஆடி துடித்து தேவனை மகிமைப்படுத்தி. ஆகவே தேவையில்லாதவரை இனி என்ன செய்யக்கூடாது சபைக்குள்ள. ஏன்னா பயங்கரமாக இருக்கிறது. ஏன்னா இந்த கடைசி நாட்கள் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விதமான ஆவிகளுடைய செயற்பாடு. நீங்க நினைக்க கூட நம்ம சபையில ஆராதிச்சு கொண்டிருக்கனால இங்க பிசாசிட கிரி, இங்க பிசாசிட கிரிகள் இருக்கும். அவனை எதிர்த்துட்டு அவனும் செய்தியை கேட்டு கொண்டிருப்பான். நம்ம நினைக்க கூடாது இங்கோ ஒரு இடத்துல இருக்கிறான் அப்படின்னு. அவன் என்ன செய்யறான்? அவன் சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான். பொல்லாத ஆவிகள் என்ன செய்யும்? ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமான ஆவிகளை அனுப்புவான். பிசாசு என்ன செய்வான்? தன்னுடைய ஆட்களை அனுப்புவான். இந்த சபைக்கு போய் இந்த சபைக்கு. அப்ப இந்த சபையில என்ன பலவீனமா இருக்கணும் அந்த பலவீனத்தை என்ன செய்வான்? சபையை தன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றான் என்று. ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, சபையை கட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஆவிக்குரிய நிலையில சபை கட்டப்பட வேண்டும். அதனால ஒருத்தருக்கு ஜெபம் பண்றீங்க, அதெல்லாம் நல்லது. அதே நேரம் இந்த ஒரு கெட்ட ஒரு காரியம் இருக்கு. இப்ப நானும் ஆராதனை முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட எப்படி இருப்பேன்? நீயா பேசி சந்தோஷமா இருப்பேன். எதை குறித்து எல்லாம் ஜாலியாக அப்படிதான் இருப்பேன். ஈவினிங்கே அப்படித்தான். பிரதர் நேஸ்டன் அவங்களாம் உட்காந்து அப்படியே பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் நீங்க என்ன செஞ்சிடுறீங்க? ஏன் அது அப்படி செய்யுங்க? அது வேண்டாம், அதை விட்டுருங்க. இன்னையிலிருந்து அந்த காரியங்கள் யாருக்குமே இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு பாருங்க, சிரிங்க, சந்தோஷப்படுங்க, பிஸ்கட் சாப்பிடுங்க, டீ குடிங்க, ஹக் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. இந்த அனாவசியமான காரியங்களை சொல்லாதீங்க. ஆகவே சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, ஆர்ப்பரிக்கணும். ராமின் சொல்லுங்க. நீங்க கெம்பீரித்து பாடி ஆர்ப்பரித்தீங்கன்னா பிசாசானவன் உங்களை எந்த வகையிலும் உங்களை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. நீங்க சோர்ந்து போய் பலவீனர்களாக ஆவியில உற்சாகம் இல்லாமல் இருந்தால் மாமிசம் என்ன செய்யும்? அது உங்களுக்கு இப்படிப்பட்ட திருட்டுத்தனமான காரியங்களை சொல்லி உங்களை கெடுத்து கொண்டே இருக்கும். அப்புறம் நீங்க எல்லாம் ஜெபம் பண்றீங்க, அது சரி இது சரி, அது ஒண்ணுமே பிரயோசனம் பண்ணாம போயிடுவீங்க. ஒன்றுல நீங்க குறைவுபட்டாலே என்ன செய்ய முடியாது? உங்களை ரட்சி போய் நீங்க மேற்கொள்ள முடியாது. ஆகவே சொல்லுகிறாரா குமாரத்தீனி பாருங்க சொல்றாரு, நீ எப்படி செய்யணும்? கெம்பீரித்து பாடு, ஆர்ப்பரிங்க. அடுத்து சொல்றாரு, நீ முழு இருதயத்தோடு என்ன செய்ய வேண்டும்? கள்ளம் கபடம் இல்லாதபடிக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராமன் சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு தான் இப்ப வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார். சொல்றார், நீங்க உலகாலம் இருந்த ஒரு பிரச்சனை எல்லாவற்றையும் நான் என்ன செய்யறேன்? ஆகட்ட போறேன், விளக்க போறேன். இனி நீங்க தீங்கை காணக்கூடாது. ராமன் சொல்லுங்க. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அறுக்கணும். அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? தீங்க விதைச்சிங்கன்னா தீங்க காண்பீங்க. ஆமா, அப்ப தீங்க விதைக்காட்டி என்ன செய்வீங்க? நன்மையை காண்பீங்க. ஆமாவா இல்லையா? அதனால சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனாலும் நாமே கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கு. நம்ம ஒரு தாய் பிள்ளைகள் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். நமக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் வர்றதுனால இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக சொல்லிட்டு தவறாக சொல்லிட்டு
அவங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. பிசாசான அவங்களை கட்டி வச்சிருக்கிறான். ஆமே, அதனால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்து வாசிக்க. அந்த நாளிலே பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். ஆமென். அங்கே சொல்லப்படுகிறது அந்த நாளிலே. எந்த நாள்ல? ஆண்டவர் உங்களை விடுவித்து உங்கள் நடுவிலே வருகிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் பயப்படக்கூடாது. ஆமென். அடுத்து என்ன சொல்றாரு? உங்க கைகளை என்ன செய்யக்கூடாதான்? தளர விடக்கூடாதாம். ஆமென். ஏசாயா 35:3 என்ன சொல்லுது? வாசிக்கமாக. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆமென். அப்ப என்ன சொல்றாரு? தளர்ந்த கைகளை திடப்படுத்தி. ஆமென். அப்ப எப்படி அந்த நாட்கள்ல சபை இது என்னது? பாபிலோனுக்கு போனது பிறகு இஸ்ரவேல் தேசம் ஒரு விதமாய் போயிட்டு இப்போ ஆண்டவர் திருப்பி அவங்களை ரிப்பீட் பண்றாங்க. அவர் என்ன செய்யறாரு? அதனால தான் சொல்ற வாசிங்களே. ஆமா, அப்ப கையெல்லாம் தளர்ந்து போச்சு. இப்ப ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, ஆலயத்துக்கு போறது இல்லை. இப்ப அப்படி இருக்கு. இப்ப ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? திடப்படுத்துங்கள். முழங்கால் ஜெபமே இல்லை. முழங்கால் ஜெபமே இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு என்னது? முழங்கால ஜெபிக்கிறதே இல்லை. அதனால சொல்றாரு நீங்க என்ன செய்யணும்? ஆமா, எபிரேயர் 12:12 என்ன சொல்லுதுமா? ஆகையினால் முழங்கால்களையும் நீங்கள் பாருங்க, திரும்ப நிமித்துங்கிறார். அப்படின்னு சொல்லுங்க. இந்த செப்டம்பர் மாசம் ஆண்டவர் சொல்றாரு என்ன செய்யறாரு? நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யணும்? திரும்ப செய்யணும். ஆதியிலே நீங்க ஆரம்பத்தில் வந்த பொழுதெல்லாம் எப்படி ஊழியத்துல சபையில உங்களுடைய ஆவிக்குரிய நிலை என்ன ரேங்கில் இருந்ததோ அதுதான் சொல்றாரு. அவங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மகிமையின் ராஜா வருகிறவன் தலையை நீ என்ன செய்ய வேண்டும்? உயர்த்துன்னு சொல்லுகிறார். நீ உயர்ந்த இடத்துக்கு போகணும். ஆமாவே இல்லையா? அப்ப நீங்க தாழ்ந்து போய்கிட்டே இருக்கீங்க. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு பயர்னஸ் இப்ப இல்லை எல்லா ஆலயங்களிலும். இன்னைக்கு ஒவ்வொரு ஆலயங்களையும் பார்க்குற பொழுது ஆலயத்தில் ஆராதனைகள் எல்லாம் வித்தியாசமாக போயிடுச்சு. சபைகளில் அவன் வேத வசனமே இல்லாமல் போயிடுச்சு. துதி ஆராதனை சொல்லி அதுவுக்கே கொண்டு போகிறாங்க. அவன் நல்லது தான். ஆனாலும் ஒரு வார்த்தை ஒரு சபைக்குள்ள இல்லைன்னு சொன்னால் ஜனங்கள் என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களிலே தீர்க்க தரிசி அல்ல, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் வேத வசனம் இல்லாத இடத்துக்கு ஜனங்கள் சீர்கெட்டு போயிடுவாங்க. அப்ப நீங்க வசனத்தை கேட்டு சீர்கெட்டு போனா எப்படி இருக்கும்? அதனால ஜனங்களை ரொம்ப எச்சரிக்கிறாங்க. செப்பனியா நான் வாசிக்கிறேன், இந்த வாக்குத்தத்தம் சரியா அப்படின்னு சொல்லி எனக்கு பயமாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் ஆமென் அவர் அப்படிதான் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குணப்படுத்துகிறவர், சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே அந்த வசனத்தை வாசிக்க 17 வாசிக்க மகள். சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் என் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். பாருங்க எப்படி பாருங்களேன் என்ன சொல்றாரு அவர். நீங்க இப்படி இருந்துட்டீங்கன்னா, 13ஆம் வசனத்தின் படி நீங்க இருந்துட்டீங்கன்னா அவர் என்ன செய்வாரு? அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்ப சபையில் இருக்கிற நீங்க முறுமுறுப்பு இல்லாமல் அப்படியெல்லாம் இருந்தா எப்படி இருக்கும்? சபையில தேவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்க இங்க வந்து ஆராதனை ஆரம்பிக்கிற நேரமே தேவ ஆவியானுடைய பிரசன்னம் என்ன செய்யும்? தேவ சபையை மூடிக்கொள்ளும். ஆமாவே இல்லையா? அப்ப ஒருத்தர் வந்து சபைக்கு முறுமுறுத்துக்கிட்டோ அல்லது ஒருத்தர் கசப்பாவோ இங்க உட்கார்ந்துருந்தா முழு சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு அது ஒரு கேடு விளைவிக்கிற மாதிரி போய் தேவாவியான செயல்பட மாட்டார்கள். அப்ப திருத்தணும். யோசுவா நாட்டில் ஒரே ஒருத்தர் என்ன செய்தான்? அவன் போயிட்டு அந்த பொருட்களை எடுத்து வச்சனால முழு தேசம் என்ன ஆயிட்டு? முழு ஜனங்களும் யுத்தத்துல போய் என்ன செஞ்சாங்க? தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்ப நீங்க வந்து தோல்வி அடையக்கூடாது. ஒரு ஆள் செய்யற பாவத்தினால, ஒரு ஆள் செய்யற முறுமுறுப்பு, ஒரு ஆள் செய்யற குறை கூறுகிறதுனால மற்றவங்க எல்லாருமே என்ன நடக்குது? சும்மாவே ரொம்ப கவனமாகும். தேவனாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். சொல்லுங்க, ஆண்டவர் என் பெயரில் சந்தோஷம் மகிழ்ந்து. அதுதான் வேணும். சபை எப்படி இருக்க வேண்டும்? அவரை வெல்கம் பண்ணணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல வரணும். எப்படி இருக்கணும்? நீங்க எல்லாம் முழு மனதோடு மகிழ்ந்து களி கூறினா அவருக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். பரலோகத்துல தெய்வ தூதர்கள் 24 மணி நேரம் துதித்துக் கொண்டிருப்பான்னு சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறான்? இஸ்ரவேலின் துதிகளுக்கு மத்தியில் சொல்லப்படுகிறது. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலனா
அவர்கள் அவன் நெருக்கப்படுகிற பொழுதும் அவன் காயப்பட்ட பொழுதும் ஆண்டவரை நோக்கி அவர்கள் பார்க்கிறபடினாலே ஆண்டவர் என்ன செய்யலாம், அவர்கள் மத்தியிலே வருகிறார். இன்னைக்கு நம்மளும் பாருங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் மத்தியில நீங்க என்ன செய்றீங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன செய்றீங்க, ஒரு நம்பிக்கையோடு தானே வாரீங்க. ஆமாவா இல்லையா? வியாதிகள் இருக்கும், விளைவினர் இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், பண பிரச்சனை இருக்கும். இந்த 1ஆம் தேதி வந்துட்டு ஆமே எத்தனையோ காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? ஆனாலும் எல்லாவற்றையும் பேஸ் பண்ணி நீங்க தேவ சமூகத்தில் வர்றதுனால அவர் உங்கள் பேரில் சந்தோஷப்படுவார். சந்தோஷமா மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் பாருங்களேன், அதுதான் பெரிய முக்கியம். நீங்க உங்களை விட்டு கொடுத்துட்டோம்னா என்ன நடக்குது, அவர் உங்கள் மேல் வைத்திருக்க அன்பை வெளிப்படுத்துவாராம். சபையில் அவர் எப்படி வர்றாரு, நியாயத்தின் கூட வருகிறது வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு சபைக்கு எப்படி வாராரு, அன்பா வாராரு. ராமன் சொல்லுங்க, என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லிதான் என்ன செய்யறாரு, அன்பா வாராரு. என்ன செய்யறாரு, அவருடைய வார்த்தை நம்மளை என்ன செய்யுது, புடமிடுகிறது. ஆமா இல்லையா? ஒரு அன்பு தான் உங்களுக்கு கண்டிப்பை கொண்டு வருது. சிரிச்சு பேசுறது அது அன்பு அல்ல. எங்கே கண்டித்து உணர்த்தப்படுகிறோமோ அங்கதான் நிலையான அன்பு இருக்கும். ராமன் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எவ்வளவு இது பண்ணி வளர்த்தாலும், ஆமே அன்பை காட்டி வளர்த்தாலும், ஒரு பார்வை பார்த்தா போதும், பிள்ளைக்கு என்ன தெரியும், அப்பா நம்மளை அறிஞ்சிட்டாரு, நம்ம செய்யற பிள்ளைய அப்பா உணர்ந்துட்டாரு, அதனால அப்பாவோட முகம் வேறுபட்டு இருக்கு. ஆமே அப்பாவோட முகம் வேறுபட்டுறதுக்கு நான் என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளை என்ன செய்யணும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ராமன் சொல்லுங்க. ஆகவே இந்த இடத்துல வரவங்க எல்லாம் ஆவியில நிரம்புறீங்க, உணர்றீங்க. அப்போ உங்களுக்கு தெரியணும் நம்முடைய ஆண்டவரை நாங்கள் எப்படிப்பட்டது, என்ன வச்சு எப்படி வச்சிருக்கணும், ஆண்டவரை எப்படி வச்சிருக்கணும், சந்தோஷம் குஷிப்படுத்தணும். ராமன் அதுதான் ஆராதனை. ஆமாவே இல்லை? அப்படி நீங்க ஆராதனையில வந்து குஷிப்படுத்தீங்கன்னா ஆண்டவர்களோடு அன்பா பேசுவாங்க. ஆமாவா இல்லையா? இல்லாட்டி எப்படி இருக்கும், இப்போ நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உட்கார்ந்து இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு, இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கு. அந்த நாட்கள் ஒரு வீட்டுக்கு போனா என்ன செய்வாங்க, எல்லாம் ஓடி வருவாங்க. தாத்தா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அங்குள், பொங்கல் வருவாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் போயிட்டு பேக்கெல்லாம் வச்சா கூட யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அவ்வளவுதான். எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த போன்லயே வருது, தயவு செய்து கீழே தள்ளாதீர்கள்னு வருது. அந்த அளவுக்கு எனக்கு ஆமீன் எல்லாம் அறிஞ்சிருக்கிறாங்க. ராமன் சொல்லுங்க. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அவருடைய அன்பு மேலான அன்பு. ராமன் சொல்லுங்க, அவருடைய அன்பு அவ்வளவு மேன்மையானது. ஆமாவே இல்லையா? அந்த அன்பு தானே இந்த பூமியிலே அவர் வந்தார். ஆமாவே இல்லையா? பிதாவாகிய தேவன் நம்ம மேல் அன்பு செலுத்தினபடி தானே தன் குமாரனாகிய கிறிஸ்து என்ன செய்தார், இந்த பூமிக்கு அனுப்புனார். அம்மாவே இல்லையா? அப்ப அந்த அன்பு எவ்வளவு மேன்மையானது. அம்மாவே இல்லையா? அமர்ந்திருப்பா அவர் உன் பேரில் கெம்பீரமாய். அப்ப பாருங்க, நீங்க கெம்பீரமாய் துதித்து போடுற நேரம் அவருக்கு எப்படி இருக்குமா? அப்படின்னா என்னது புரியுதா? இப்ப உங்க பிள்ளைகள் ஏதாச்சும் ஒரு இதுல பாஸ் பண்ணிட்டா அம்மா அப்பா எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா எப்படி இருப்பீங்க? புள்ள பாஸ் பண்ணிட்டாங்க. அவ பாருங்க, சாட்சி சொல்றான், போன வருஷம் பார்த்து எழுதணும், இந்த வருஷம் இதெல்லாம் சாட்சியா? நேற்று ஒரு நியூஸ் ஒன்று வாசிச்சேன். பிள்ளைகளுக்கு இனி வரும் காலங்களில் எக்ஸாம் எல்லாம் பயங்கரம். இனி வர்ற நேரத்தில் 9, 10, 11 இது எல்லாத்தையும் படிக்கணுமா? அப்படி ஒரு பெரிய ஒரு இது ஒன்று எஜுகேஷனில் மாற்றி இருக்கிறாங்க. ஆமே அதனால இப்போ +2 படிக்கிற பிள்ளைகள் +2 மட்டும் நம்ம படிக்கணும்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு 11th கேள்வி வரும், 10th வரும், 9th வரும், 8th கூட வருமா? ஏன்னா அந்த மாதிரி சப்ஜெக்டுகள்லாம் மாற்றிட்டு வராங்க. அதனால பிள்ளைகள் ரொம்ப கவனமாக படிக்கணும்னு சொல்லி ஒருத்தர் ஒரு செயல் ஒருத்தர் சொல்கிறார். அப்படி எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு எல்லாமே சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆகவே வாசிங்க மகன், ஆமீன். அவர் எப்படி இருப்பாரா? இந்த மாதம் எப்படி இருப்பாரா அப்படின்னு நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க கெம்பிடித்து பாடணும். ஆமாவே இல்லையா? நீங்க ஆர்ப்பரிக்கணும். சபைக்குள்ள மட்டும் இல்லை, வீட்டிலையும் எப்படி இருக்கணும்? கெம்பிடித்து பாடணும். வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல பாட்டு பாடுறீங்க? எத்தனை பேர் வீட்டில் ஆராதனையில வீட்டுல எல்லாம் பாட்டெல்லாம் பாடுறீங்க? சமைக்கிற நேரம் அந்த பாருங்க, ஒரு சில பேர் தான் கை நீட்டீங்க, மற்றவங்கெல்லாம் பாட்டு வராது போல இருக்கு. ஆமே எது பாடுங்களே அப்படி சொல்லி குரல் நல்லா வரும். ஆமாவே இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரை எல்லா நேரங்களிலும் என்ன செய்ய வேண்டும்? துதித்து ஆராதிக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. அது ஆண்டவருக்கு பிரியம். ராமன் சொல்லுங்க. அதுக்குதான் ஆண்டவர் உங்களுக்கு இந்த அழகான நாவை கொடுத்திருக்கால், வாயை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நீங்க அப்படி துதிக்கிற நேரம் என்ன நடக்கும்னா, அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? கெம்பிரித்து
களி கூறுவார். பிசாசன் என்ன செய்வான்? நடுங்குவான். ராமின் சொல்லு, நீங்க பாடி ஆராதிச்சீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள என்னது அந்த பொல்லாத கிரியைகள் ஒண்ணுமே வராது. ஆமாவே இல்லையா? அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வாயை ஊமையாக்கி வச்சிடறோம். ஆமா, நீங்க அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்குல இருந்து என்ன செய்ய வேண்டும்? நீங்க யாரு? சீயோனின் குமாரத்தி. என்ன செய்யணும்? இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கணும்? கெம்பெனித்து பாடுவோம். நீங்க இஸ்ரவேலர்கள் என்ன செய்யணும்? ஆர்ப்பரிக்கணும். என்னது? அதெல்லாம் கை தொட்டி இப்பதான் கொஞ்சம் அது வந்திருக்கு. ராமின் சொல்லுங்க, ஆர்ப்பரிச்சு ஆமேன்னு அப்படி. சிஸ்டர், இன்னைக்கு பிரியாணி சமைச்சிருக்கேன்னு ஆர்ப்பரிக்க வேண்டும். இன்னைக்கு வீட்டுல தோசை சுட்டனாலும் ஆர்ப்பரிக்க வேண்டும். எத்தனை பேர் தோசை இல்லாம இருக்கிறாங்க? எத்தனை பேர் பிரியாணி இல்லாம இருக்கிறாங்க? எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்க? ஆமா இல்லையா? அப்போ நீங்க சாப்பிட்ற அந்த ஃபுட்டுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆர்ப்பரிக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க, அப்படி என்ன செய்றீங்களோ அதுக்கு ஆர்ப்பரிக்கணும். கடையில போய் ஒரு சாரி வாங்கினா ஆர்ப்பரிக்க வேணும். எத்தனையோ பேருக்கு உடுப்பு இல்லாம இருக்கு. ஆமாவே இல்லையா? அப்படி ஒவ்வொன்றையும் கர்த்தர் செய்கிற பொழுது, நீங்க ஆர்ப்பரிக்கிற பொழுது அவர் உங்களில் என்ன செய்வாரு? சாட்சி சொல்லணும். அதுதான் சாட்சி. சும்மா வந்து தேவையில்லாத சாட்சி எல்லாம் சொல்லக்கூடாது. அவர் செய்த எல்லா நன்மைகளை நீங்க செய்ய சொல்ல வேண்டும். அடுத்து வாசிங்க, நான் முடிக்கிறேன். சொல்லுகிறார், நீங்க சபையில இருந்தீங்க. சபையில என்ன இல்லை? 70 வருஷம் அவங்க போனதுக்கு பிறகு எப்படி இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இஸ்ரேல் எப்படி இருக்கிறது? அப்படியே ஒன்றும் இல்லாமல். கண்ணால் நெகோமியா என்ன செய்தாங்க? கேள்விப்பட்டு வந்து அலங்கத்தை ஏற்படுத்தினார். அதுக்கு பிறகு எஸ்ரா வந்து என்ன செய்தான்? ஆலயத்தை கட்ட முற்பட்டாங்க. அப்ப அது மாதிரி அப்படி அதனால சபை மனுஷராக இருந்தும் பண்டிகை ஆசிரிக்காவிட்ட நீ என்ன? நீ விசுவாசியா? நீ சபைக்கு வரவன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா நீ விசுவாசிகளை கட்டப்பட்டு இருக்கு. அங்கங்க அலைஞ்சி தெரியுது, அங்க ஓடுறது, இங்க ஓடுறது. நீ ஒரு சபையில நிலைத்திருந்தா மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற முடியும். ஆமா, நீங்க எந்த சபையில உங்களை ஆண்டவர் கடந்த நாட்களில் நாங்கள் தியானித்தது போல, நீ எந்த சபையில நாட்டப்பட்டு இருக்கிறாயோ அந்த சபையில தான் நீ எப்படி இருப்ப? எப்படி இருப்பீங்க? செழிப்பா. என்ன மாதிரி? ஒலிவ மரத்தை போல, பச்சை ஒலிவ மரத்தை போல இருப்பீங்க. அங்க இங்க ஓடுறாங்க, தப்பு செஞ்சு இப்ப அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க. தேவன் அனுமதிக்கும். அங்க போற எங்க போறோம்? சாவுக்கு யாரு வந்தோன்னு உன்னோட மரண அடக்கத்தை யார் செய்வோம்? இல்லை உன் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தது, யாரும் உனக்கு செய்வான்? நீ போற இடத்துக்கு உள்ள வந்து செய்வாங்களா? ஒரு பெருமை, நான் அங்க போனேன் இங்க போனேன். நீ போறதுக்கு உன்னை பார்க்க மாட்டார் ஆண்டவர். ராமின் சொன்ன, எங்க நாட்டை பற்றி உன்னை அங்கதான் ஆண்டவர் வந்து உன்னை தேடுவான். நீ வேற இடத்துல போய் உட்கார்ந்து உன்னை தேட மாட்டேன். அம்மாவே இல்லையா? ஆகவே சொல்கிறார், வாசிக்க, உன் சபையின் மனுஷனாக இருந்தும் பண்டிகை ஆசரிக்க இல்லாமல். இப்ப ஆரம்பத்துல நல்லா இருக்கும். ஆரம்பத்துல எப்படி இருக்கும்? நான் இங்க சபைக்கு போகல, நான் அங்க போனேன், அங்க நல்லா இங்க போனேன். இது என்ன வேடிக்கை காட்டுறதுக்கு? இது என்னதுன்னு? ஆமா, என்னது? சென்னை பட்டா நம்ம அங்கங்க போய் ஓடி திரியறதுக்கு. அங்க போனேன், இங்க போனேன். வாசிங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? எங்க போனா நான் என்ன செய்வேன்? என் பிள்ளை என்ன கூட்டி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்ற. ராமன், நீங்கள் ஆயத்தம் வந்தா கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வச்சு திருப்பி உங்களை ஆசீர்வதிச்சு பழைய நிலைமைக்கு கொண்டு வருவார். இல்லைன்னு போனா என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? நீங்கள் அப்படியே போக வேண்டியது. ராமன் சொல்லு, வேதனைக்குரிய விஷயங்கள் இந்த நாட்களில் சபைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு நாள் சபை அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறான். அதனால சபையில் இருக்கிறவங்க யாரும் என்ன செய்ய முடியாதுன்னு அதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சபையின் மனுஷராய் இருந்தும் பண்டிகை ஆசரிக்காமையால் உண்டான நிந்தை. ஆமென். இப்ப தெரியாது. இப்ப வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருப்பீங்க, சந்தோஷமா இருக்கும். வரும், அப்பதான் என்ன உண்டாகும்? ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ என் சபையின் அங்கத்தினவராக இருந்தபடி, நான் என் சபைக்கு வந்தபடி, நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணபடி நான் என்ன செய்வேன்? உன்னை அழைத்து வந்து அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்வேன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவேன். ஆமென். அடுத்து என்னது? அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். ஆமென். ஆமென். நாட்கள் அவங்க ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டு என்ன செஞ்சாங்க?
ஆண்டவர் முடியல, என்ன செய்ய முடியல அவங்கள. இன்னும் இந்த தேசத்துல வந்து சரிவரான்னு சொல்லி பிடிச்சி துரத்தி விட்டார். எல்லாரும் போயிட்டாங்க, இஸ்ரவேலர்கள் ஒரு பக்கம், யூதர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? திருப்பி கட்டுகிறார். ராமின்றல் திருப்பி கட்டப்படுகிறது. ராமின்றல் சபை மீண்டும் கட்டப்படப்படுகிறது. ராமின்றல் இனி ஆமை அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன சொல்றாங்க? அங்க இங்க போனவங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்வாங்க? கொண்டு வருவார். இனி கடைசி நாட்களிலே ஆமே சபைகள் அப்படிதான் ஆமே ஆண்டவர் என்ன செய்வான்? கொண்டு வர போகிறார். ஏன்னா அவருடைய காலங்கள் மிக சீக்கிரமாக இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் பார்க்கிற பொழுது அநேக சபைகளுடைய நிலைப்பாடுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. தாந்தோண்டி தனமாக இன்னைக்கு சபைகள் நடக்கிறது. செய்திகள், ஸ்டெபங்கள், ஆமீன், பாடல்கள் எல்லாமே எப்படி இருக்கிறது? ஒரு பயங்கரமான நிலையிற்காகவே இந்த கடைசி காலத்தில் சபைக்கு வருகிற பிள்ளைகள் மிக எச்சரிக்கையான, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பை. பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு, அதுதான் ஆண்டவர்கள் ஒரு காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துரு அவர் மேற்கொள்வார். வராமல் சொல்லுங்க. அதுதான் மிக முக்கியமான காரியம். நீங்க தவறி போயிட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வான்? அவர்களை என்ன செய்வார்? தண்டித்து உங்களை கொண்டு வந்துடுவார், உங்களை மேற்கொண்டுருவார். அதுதான் சிலுவையின் மரணம். அம்மாவே இல்லையா? ஆமா, தண்டிப்பை, நொண்டியானவர்களை ரட்சித்து எல்லாரும் என்ன செய்வேன்? சபை என்ன சொல்றது? சேர்த்துக் கொள்ளுகிற இடம். இந்த இடம் யாரையும் என்னது வெளியே தள்ளுகிறது இல்லை. ராமன் சொல்லுங்க, யார் வந்தாலும் சபை என்ன சொல்லும்? ஏற்றுக்கொள்ளும். அது விபச்சாரியா இருக்கலாம், குடிகாரனாக இருக்கலாம், எப்படிப்பட்ட மனுஷனாலும் இங்கே வருகிற பொழுது அவங்களுக்கு என்ன உண்டாகிறது? அவங்களுக்கு இந்த இடம் என்னவாக இருக்கிறது? விடுதலை செய்கிற இடமாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுங்க, அவர்களே வெக்கம் அனுபவித்த சகல தேசங்களில் இருந்தும் அவர்களுக்கு அப்ப எல்லா இடங்களையும் போய் அங்கங்க சுத்தி திரியிறாங்க. ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடிக்கு இப்ப அவங்களை என்ன செய்யறார்? ஆண்டவன் திருப்பி கொண்டு வர புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக உண்டாக. அக்காலத்துல பாருங்க, ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் என்ன வைத்திருக்கிறாரு? ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அக்காலத்திலே கூட்டி கொண்டு வருவேன். வராமல் சொல்லும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுது. அப்ப ஆண்டவர் தான் என்ன செய்வான்? அந்த ஜனங்களை கொண்டு வருவோம். வராமல் சொல்லும். அப்ப எகிப்துல இருந்து அவங்க வர்றாங்க. 304 வருஷத்துக்கு பிறகு கூட்டிட்டு வராங்க. அதே போல அவர்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த 70 வருஷம் முடிகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த தேசத்தின் ராஜாவிடத்திலே சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவன் எந்த தேசத்தின் ராஜா மூலமாக ஆமை அந்த தேசத்தின் ஜனங்களை சிதறடித்து கொண்டு போய் சேர்த்தாரோ அதே போல அதுக்கு பிறகு வருகிற ஒரு ராஜா, கோரேசுகிற ராஜா மூலம் சொல்லுகிறார், என் ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் இஸ்ரவேல் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் கொண்டு வந்த எல்லா பண்ட பாத்திரங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு போய் அங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லுறாம் என்று சொல்லுங்க. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காணாத திருப்பும் பொழுது சகல ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும், இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆமே அங்கங்கு அலைந்து திரிகிற நம்மை பார்த்து சொல்லுகிறார். நாம வாசிங்களேன், அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே திருப்பும் போது ஆமீன். அவர்கள் எதிர்பார்த்த காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிற பொழுது பூமியில் இருக்கிற ஜனங்கள், சிதறடிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கங்கே இருக்கிறதுனால ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அவங்கள சிறுமைப்படுத்தி வைத்திருந்தார்கள், அடிமைகளாக வைத்திருந்தார்கள். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறார்? தன் ஜனங்களை தன் தேசத்துக்கு கொண்டு வருகிறார். ஆகவே திரும்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி உங்கள் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். இனி நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? தீங்கை காண மாட்டீங்க. காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண்காண நான் என்ன செய்வேன்? உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியில் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், ஆமா, நீங்க இருக்கிற பக்கத்து வீடுகள், அங்கங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்களை பார்த்து என்ன செய்யறாங்க? உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து உங்களை என்ன செய்யறாங்க? அவகீர்த்தி பண்றாங்க. அம்மாவே இல்லையா? அவங்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்தி வைக்கும். செப்டம்பர் மாதத்துல மாத்திரமல்ல, ஆமா, இந்த வருஷம் மாத்திரமல்ல, முடிவு வரைந்தும் கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதாக இருக்கிறார். நாம் அப்படி எழுந்து நின்று அந்த ஜெபிக்க போகிறோம்.
இயேசு ராஜா நானே எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா நாமே அவர் எனக்கு தரமாக இருக்கிறார் அவர் எங்கள் நடுவிலே இருக்கிறார் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை நாங்கள் தீங்கை காண மாட்டோம் பயமில்லையே இயேசு ராஜா கூப்பிடுவோம் இயேசு ராஜா இயேசு ராஜா நம்மோடு இருக்கிறபடினால நாங்கள் தீங்கை காண மாட்டோம் எங்களுக்கு பயமில்லை எங்களுக்கு பயமில்லை சொல்லுங்க இயேசு ராஜா எனக்கு பயமில்லை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் வாய்க்கிற திறந்து செய்த எல்லா நன்மைகளையும் அனைத்து மாதங்களும் செய்த நன்மைகளையும் செய்ய போகிற நன்மைகளுக்காக முடிவு பர்யந்தம் அவர் நன்மை செய்கிறவராக இந்த பூமியிலே சுற்றி கொள்கிறார் அறிக்கை செய்வோம் ராஜா எத்தனையோ நன்மைகளை செய்தீங்கப்பா நாங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை நாங்கள் எண்ணாத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்து எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே எங்கள் முகங்களை ஆண்டவரை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறேன் எங்கள் தலைகளை உயர்த்தியிருக்கிறேன் கற்றல் சொல்லுகிறார் உன் தலைகளை நான் உயர்த்துவேன் ப்ரமோஷன்களை வாழ்க்கையிலே அடுத்த கட்டங்களுக்கு நான் உங்களை கொண்டு போவேன் புத்தகத்த காலங்கள் போதும் வேதனைப்பட்ட காலங்கள் போதும் ஆமென் பெண்ணிற்கு பாரு சியோன் குமாரத்தியே சபைக்கு வருகிற நட்பு பிள்ளைகளை பெண்ணிற்கு பாரு இஸ்ரவேலனே அவரை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தருடைய நாளில் உங்களுக்கு நான் மகிமை செய்ய போகிறார் உதவிகளை கொடுங்க பிடித்துக் கொள்ள வேண்டியதை பிடித்துக் கொள்ளுங்கள் அவன் கர்த்தர் சொல்லுகிறார் விட வேண்டியதை இருக்கிறான் அவனை பிடித்துக் கொள்ள வேண்டிய கரங்களை பிடித்துக் கொள் நான் உன்னை நடத்துவேன் உன்னை சரியான பாதையை நடத்துவேன் அவன் இந்த காலை வேலையில் சொல்லுகிறார் நான் உனக்கு போதிக்கிறேன் நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்தேன் உன் மேலே கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் உண்மையிலே கண்களை வைக்கிறேன் என்று சொல்லுகிறான் ஜனங்கள் மேலுள்ள கண்களை இந்த காலையில் உண்மையை வைக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆமென் கர்த்தர் உன்னை காண்கிறவர் உன்னை காண்கிறவர் சொல்லுகிறார் ஆகாரை கண்டவர் வனாந்திரத்திலே ஆகாரை கண்டவர் அவர் வழிமாறி போகிறவர்கள் கர்த்தர் ஆகாரை கண்டு நீ போய் நாட்டியாரத்தில் அடங்கியிரு என்று சொன்னது போல இந்த காலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை உயர்த்தும் வரைக்கும் நீ ஆமே அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கியிரு நான் உன்னை உயர்த்துவேன் உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் உன் பிள்ளைகளுக்கு உன் படிப்பு உன் பொருளாதாரம் இன்னும் நீ கடன் கட்டி கொண்டிருக்கிறாயா இந்த மாதத்தை நீ விசுவாசி கர்த்தர் தாமே எல்லா தீமைக்கும் விலைக்கு காக்கிறவராக இருக்கிறார் ஆமென் வியாதி படிப்பது இருக்கிறீர்கள்
வியாதிகளை ஆட்கொள்ளுகிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் நோய் படுக்கையை நான் மாற்றி போடுவேன்.